இந்த 33வது லெந்து நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்கள். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1-5 வரையிலான வசனங்கள். அதிகாலையான நேரம். இயேசுவை பிலாத்துவினிடத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றார்கள். அழைத்து கொண்டு செல்லுகின்ற தலைவர்கள் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். ஆனால் அதில் எதுவுமே உண்மை கிடையாது. இயேசுவை யூதருடைய ராஜா என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதனால் ரோம அரசாட்சியாளர்கள் வேண்டுமானால் பயப்படக்கூடும். விசாரணையின் போது பிலாத்து நடவடிக்கை எடுக்க தாமதமாகின்றது என்று தெரிந்த அவர்கள் இன்னும் மேலும் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். அதனால் இயேசு மிக பயங்கரமானவராக பிலாத்துவினிடத்தில் சித்தரிக்கப்படுகின்றார். அப்பாவியான ஒருத்தரை 2000 வருடங்களுக்கு முன்பு இப்படித்தான் குற்றம் சுமற்றினார்கள். இதுக்கு பெயர் அப்பாவியான ஒருவரை பலிகடாவாக்குதல். இங்கே இயேசுதான் அந்த அப்பாவியான பலியாடு. செய்யாத தவறுக்கு மற்றவர்களை பலியாடாக்குதல் என்பது இந்த உலகத்தில் பழகிப்போன ஒன்றாக இருக்கிறது. அதற்கு இயேசுவும் விதிவிலக்கல்ல. இன்றும் இந்த உலகில் அப்பாவியான மக்கள் செய்யாத தவறுகளுக்கு காரணமாக்கப்படுகின்றார்கள். அதில் நமக்கு தெரிந்தவர்களில் ஒருவர்தான் சிறுபான்மையினர். இந்த சமூகத்தில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சுலபமாக அவர்கள் பழிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அனைவர் மீதும் ஏதோ ஒரு முத்திரை இங்கே குத்தப்பட்டுதான் இருக்கிறது. திருட்டு நடந்துச்சா இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. இந்த இடத்துல வெடிகுண்டு வெடிச்சதா அதுக்கு இவங்கள மாதிரி ஆளுங்க தான் காரணம். ஐயோ, இந்த மதத்தை சேர்ந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஐயோ, இந்த ஏரியாவை பசங்களா இவங்க எல்லாருமே இப்படி தான்ப்பா. இப்படி சிறுபான்மையினருக்கு பல வர்ணங்களை தீட்டி வைத்து நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நாம் தீட்டி வைத்திருக்கிற வர்ணங்களை விட்டு அவர்களால் வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் அன்றைய மத தலைவர்கள் எப்படி இயேசுவை பிலாத்துவிற்கு முன்பாக அமைதியாக்கினார்களோ, குற்றம் சுமத்தினார்களோ, பலிகடாவாக்கினார்களோ, அதை போலவே பெரும்பான்மையானவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சிறுபான்மையானவர்களை இங்கே பலிகடாவாக்கி கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையானவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை உருவாக்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளே படைத்து கடவுளே இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். பெரும்பான்மையானவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் மனிதர்களை விட பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற மிருகங்களும் பறவைகளும் ஒன்றிணைந்து நம்மை அழைத்துவிட்டு அவர்கள் மட்டும் இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் எந்த ஒரு மிருகமும் எந்த ஒரு பறவையும் அந்த முடிவுக்கு வருவதில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் கூட்டங்களை சேர்த்துக்கொண்டு பெரும்பான்மை வாரியான இனவாதத்தையும் மதவாதத்தையும் மொழிவாதத்தையும் சக மனிதர்களிடம் வெளிப்படுத்தி அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறை இப்படி மனிதர்கள் பலிகடா வாக்கப்படுகின்ற பொழுது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இயேசுவும் அதே போல பலியாடாக்கப்பட்டார். மத தலைவர்களாலும் பெரும்பான்மையானவர்களாலும் எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அதிகார ஒட்டுண்ணிகளாலும். இங்கே குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லாரிடத்திலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதனால் யாரையும் குறை கூறாமல் இங்கே யாருடைய வாழ்க்கைக்கும் யாருடைய நலனுக்கும் மற்றவர்களை பலியாடாக்காமல் உண்மையை உண்மையாய் வெளிப்படுத்தி நாம் வாழ்வோம். அந்த வாழ்வை வாழ நம் கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.